பிரைஸ் எல்லாம். இந்த நாள் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி எரேமியா 8:20 வசனம். எரேமியா 8:20. எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா 8:20 இப்படியாய் சொல்கிறது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஆமென். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படவில்லைன்னா என்ன? ஏதோ ஒரு காரியம், ஆமென், அந்த காரியம் நமக்கு நடக்கலை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படலை, அந்த காரியத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம், அந்த காரியத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. ஹல்லேலூயா. அல்லது ஒரு வேலைக்கான ஒரு காரியமாக இருக்கலாம், அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அதில் ஒரு ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் காலங்கள் போய்கிட்டே இருக்குது. ஆமென். ஏன்னா அறுப்பு காலம் சென்றுடுச்சு, கோடை காலம் சென்றுடுச்சு, ஆனால் விடுதலைங்கிறது, ரட்சிப்புங்கிறது எதையுமே நம்ம பார்க்க முடியல. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமென். அப்போ இன்னைக்கு வேதம் பிரசங்கி 3:1 என்ன சொல்லுது? பிரசங்கி 3:1. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஆண்டவரை குறித்து தானே சில காரியங்களை பேசுகிற போது, நீங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வரணும், அவர் பேர் கிறிஸ்தவராக இருக்காங்க, அவங்க குடும்பம்லாம் இருக்கிறாங்க, அப்படி சொல்லுகிற போது அவர் இந்த வசனத்தை அவர் எனக்கு சொல்கிறார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, இல்லை அன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? ஆமென். சில காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக காரியம் நம்ம வரும்னு காத்திருக்கக்கூடாது. ஆமென். இது யாக்கோப்பு 2:26 என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோப்பு 2:26. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல, கிரியைகளில் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆமென். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். காலங்கள் வரும் என்றபடியே சில காரியத்துக்கு நம்ம காத்திருக்கக்கூடாது, அதுக்கான கிரியை அவசியம். கிரியை இல்லாத விசுவாசம், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அதுக்கான ஒரு காலம் உண்டு, அதுக்கான நேரம் உண்டு, அன்னைக்கு நான் ரட்சிப்புக்குள்ளாக வருவேன்னு சொல்லியோ, எனக்கு அந்த ரட்சிப்பு வரும் என்றபடியோ காத்திருக்கிறதா அப்படின்னா, சில காரியத்துக்கு கிரியை அவசியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சங்கீதம் 14:7 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 14:7. சங்கீதம் 14:7ஆம் வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். சியோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது. ஆமென். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது. ஆமென். எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஆனால் சியோனிலிருந்து அதுக்கான ரட்சிப்பு வரும். ஆமென். எங்கே? பரலோகத்திலிருந்து நிச்சயமாக அதுக்கான ரட்சிப்பு வரும். காரியம் என்ன? அதுக்காக கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்றபடியாகவும், இந்த காரியத்தில் நம்ம பார்க்கிறபடி அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நானோ ரட்சிக்கப்படவில்லை என்ற காரியத்தில் சில காரியங்கள் நம்ம நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமென். அறுப்பு காலத்திலேயோ கோடை காலத்தில் முடிந்தது என்றபடியா என்னென்ன அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதை நம்மளும் செய்யணும். தேவன் சில விடுதலையை, சில ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறவராக தான் இருக்கிறார். ஆமென். ஆனால் அதை நம்ம புரிஞ்சு கொள்வதில்லை. ஆமென். அதை நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19
43வது வசனம் படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால். போதும். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் அப்படின்னா என்ன? தேவன் சில நேரங்களில் நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய காரியத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியா அவர் நம்மை சந்திக்கிறவராக தான் இருக்கிறார், ஏதோ ஒரு வழியில். ஆமென். நீ அதை அறியாதபடியால், ஹல்லேலூயா, அதை நீ புரிஞ்சுக்காதபடியால். ஆமென். சில பிரச்சனைகளுக்குள்ளாக, இந்த சிறையிருப்புக்குள்ளாகவே நீ இருக்கிற. காலம் போய்கிட்டே இருக்குது, ஆனால் உனக்கு ரட்சிப்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நான் என் வாழ்க்கையில் எப்படி இழந்து போகிறவனாக இருக்கிறேங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிற காரியத்தில் ஒரு முழு முயற்சி தேவை. 2 ராஜாக்கள் 13:19 படிப்போம். 2 ராஜாக்கள் 13:19. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடைத்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்றான். ஆமென். எங்க யோவாசுங்கிற ராஜா, இஸ்ரவேல் ராஜா, எலிசா தீர்க்கதரிசி இறந்து போகிற நிலைமையில் இருக்கிறார். இந்த ராஜாவுக்கு என்ன ஆதங்கம்? இந்த சீரியர், இந்த தேசத்துக்காரவங்க அடிக்கடி இஸ்ரேலில் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அநேக தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்றபடியான மனசில் நினைவோடு தான் இந்த எலிசா தீர்க்கதரிசியும் காலமாக போகிறார். அதுக்கு முன்னாடி தேவன் நம்மளோடு பேச மாட்டாரா, இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுவி தரமாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த எலிசாவுக்கு போய் இந்த யோவாஸ் ராஜா பார்க்கிறார். 17 படிப்போம், 17 படிப்போம். அதிலே 13:17. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்தபோது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அம்பும் சீரியனை நின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பேக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான். சீரியரை தீர முறியடிப்பீர். நான் சொல்றபடி செஞ்சின்னா சீரியரை தீர முறியடிப்பீர்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? நீ இந்த ஜன்னலை தர, இந்த ஜன்னல் வழியாக ஒரு அம்பை நீ எய்யணும். என்ன எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லலை, அம்பை எய்யணும் என்றபடியாக சொன்னோன்னே இந்த ராஜா 3 முறை அம்பை விடுறார் அந்த ஜன்னல் வழியாக. அப்போ 3 முறை முடிகிற போது அடுத்த வசனம் படிங்க, 18. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடையும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். ஆமென். இப்போ 3 தரம் அடித்து நின்ற பிறகு தான் அந்த எலிசா சொல்கிறாரு, நீ 3 முறையோட ஏன் நிறுத்தின? இந்த 3 முறையோட நிறுத்தினபடினால இந்த சீரியரை நீ 3 முறை தான் துரத்த முடியும். ஆனால் வசனம் 17 என்ன சொல்லிட்டாரு? நீ தீர அவர்களை முறியடிப்ப. ஒரு வாக்குத்தத்தமாக தேவனுடைய வார்த்தை வந்துடுச்சு, நீ முற்றிலுமா முறியடிப்பங்கிற ஒரு வார்த்தை முன்னாடியே வந்துடுச்சு. ஆனால் இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லுகிற போது இது எப்படி இருக்கும் என்றபடியா ராஜாவுக்கு தெரியாது. அவர் அம்பை எய்யணும்னு சொன்ன பிறகு ஒரு 3 முறை தான் அதை விடுறாரு, அதோட நிறுத்திக்கிறார். அப்போ அந்த எலிசா என்ன சொல்கிறான்? நீ 3 முறை தான் அவங்கள முறியடிப்ப. ஹல்லேலூயா. திருப்பியான அவங்க வந்து உங்களை அடிப்பாங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிற போது ஒரு முழுமையான முயற்சி தேவை. அதுதான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாங்கிக்கிற இந்த இடத்துலையே நம்ம இப்போ போட்டிருக்க போர் எத்தனாவது போர்? 6வது போர். யாராவது போடுவாங்களா? ஒரு போரில் தண்ணி இல்லை,
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு போர் போட்டால் இன்னொரு போர்லையும் தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போட்டால் இன்னொரு 1 போடலாம் 2 போடலாம், 6 போர் போடுவாங்களா? ஆமென். தேவன் அப்போ ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 43:20 தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 43:20. ஏசாயா 43 அதிகாரம் 20 வசனம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆமென். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களும் அவாந்தர வெளியிலே ஆறுகளும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இதுதான் முத எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஹல்லேலூயா. ஆனால் போர் போட்டால் தண்ணி வரல. ஆமென். தேவன் தண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு, ஆனால் பல முறை ஃபெயிலியர் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற போர் நமக்கு ஃபுல்லாக தண்ணியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமென். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையாக செக்கினாவை நடத்துகிறோம். நம்மளும் இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த 1-2 போர் போடையில் தண்ணி இல்லாத போது எங்கள் அப்பாவும் சரி இன்னும் சில பெரியவர்கள்லாம் இது முட்டாள்தனம், இதை ஏன் செய்கிறீங்க? ஒரு இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா அந்த இடத்த திரும்பவும் ஏன் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? அதை விற்றுட்டு வேறொரு இடம் வாங்க வேண்டியதானே? ஆமென் என்று தான் அவங்கள சொன்னாங்க. அவங்க பாணியில் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னுமா முயற்சிப்பேன். அதை தான் அங்கே எலிசா சொல்கிறார். நீ அவங்கள முறியடிப்ப, ஆனால் 3 தடவையோடு நிறுத்திக்கிட்ட அப்படின்னால அதுக்கப்புறம் அவங்க மீண்டுமா அடிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ காரியம் என்ன? தீர அவர்களை முறியடிப்பேங்கிற ஒரு வார்த்தை முன்னாடியே தேவன்கிட்டேருந்து வந்தது. ஆனால் தீர முற்றிலுமாய் உன்னால் முறியடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய முயற்சியை பாதியில் நிறுத்திக்கிட்ட. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் நம்ம எதை குறித்து பார்க்குறோம்? அறுப்பு காலம் சென்றது, கோழைக்காலம் முடிந்தது, நானோர் ரட்சிக்கப்படலை. ஆமென். காலங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த காரியத்திலேயோ அது எப்படிப்பட்டதானதோ அதில் எனக்கு ஒரு விடுதலையே பார்க்க முடியலையே என்றபடியா ஏன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முயற்சி அந்த 3 தடவைங்கிற அந்த கொஞ்சத்தோடு நின்று போகிற காரியம்தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய முயற்சி முழு முயற்சியாக இருக்கிற போது மட்டும்தான் நமக்கு முழுமையான ஒரு விடுதலையை நம்ம பார்க்க முடியும், முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல் 2வது காரியம் பார்ப்போம். மத்தேயு 25:10 புத்தி இல்லாதவர்களுக்கு கதவு அடைக்கப்படும். ஆமென். புத்தி இல்லாதவர்களுக்கு கதவு அடைக்கப்படும். மத்தேயு 25:10. மத்தேயு 25 அதிகாரம் 10 வசனம். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென். கதவு அடைக்கப்பட்டது. இவங்களை இங்கே வேதம் என்ன சொல்லுது? புத்தி இல்லாத கன்னியர்கள். ஹல்லேலூயா. புத்தி இருக்கிறவன்னா அதுக்கு ஆயத்தமாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பான். அப்படின்னா என்ன? நமக்கான ரட்சிப்புக்கான ஒரு விடுதலைக்கான ஒரு காரியம் வருகிற போது நான் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆயத்தம் இல்லாத இருக்கிற போது எனக்கு கதவு அடைக்கப்படும். ஆமென். எனக்கு கதவு அடைக்கப்படும். நான் பியூசி முடித்த போது காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போகணுங்கிற காரியத்தில் நான் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை. வீட்லேயும் அதை குறித்ததான ஒரு இது இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே டிகிரி முடிக்கலை, எல்லாம் எஸ்எஸ்எல்சியோட சரி. நான் ஒரு ஆள் தான் இப்போ பியூசி முடிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தவ சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற போது எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், என்ன ஏன் உங்கள் பையனை அப்படியே வச்சுருக்கிறீங்க, ஏதாவது டிகிரி படிக்க வைக்கலாமே என்றபடியாக சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணார், ஏதாவது போய் சேர்றா அப்படின்னார். சரின்னு அப்போ தான் நான் காலேஜுக்கு போகிறேன். அந்த ஜோசப் காலேஜில் தான் பியூசி முடித்தேன். மீண்டுமா இந்த காலேஜுக்கு நான் போகிற போது எல்லா கோர்ஸும் முடிஞ்சு போச்சு, எல்லா அட்மிஷனும் முடிஞ்சு போச்சு.
அப்போ பிரின்ஸ்பாலை நான் தான் நேராக போய் பிரின்ஸ்பாலை போய் பார்த்தேன். நான் ஏதாவது டிகிரி படிக்கணும்னு நான் கேட்ட கோர்ஸ் எதுவுமே இல்லை. அவர் என்னடா இப்போ வந்திருக்க, எல்லா கோர்ஸும் க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு அட்மிஷன்லாம். சரி, இருந்தாலும் பியூசி நம்ம காலேஜில் படித்தேன், அதனால் பிஏ டிகிரி இருக்குது வேணுமா, அதில் வேணால் உடனே பணத்தை கட்டிட்டு போனார். ஹல்லேலூயா. சரின்னு அதை பணத்தை கட்டிட்டுன்னு அதையும் முடித்தேன். ஹல்லேலூயா. நான் அந்த கோர்ஸை நான் குறைவாக நான் சொல்லலை. காரியம் என்ன, கதவுகள் மூடப்பட்டது. ஏன் மூடப்பட்டது? நான் தூங்குனதுனால தான், நான் அசட்டையாக இருந்ததுனால தான். ஹல்லேலூயா. நான் மற்றவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. எனக்கு புத்தி இல்லாத கன்னியாக நான் இருந்திருக்கிறேன். ஆமென். எனக்கு புத்தி இருக்கிறவனாக இருந்தால், எனக்கு ஞானம் இருந்ததுன்னா உடனே காலேஜுக்கு போகணும், உடனே அதுக்கான அப்ளிகேஷனை வாங்கணும் என்கிற காரியத்தில் நான் கவனமாக இருந்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் ஏன் ரட்சிப்பு வரல? ஆமென். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு. காரியம்னா என்ன? அதுதான் அந்த காரியம். ஹல்லேலூயா. எது? நான் காலேஜில் சேர்றதுக்கான ஒரு காரியம் உண்டு, அந்த காரியத்துக்கான ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை நான் விட்டுவிட்ட பிறகு தேவன் என்னை ஆசீர்வதிக்கலையே, தேவன் என்னை விட்டுட்டாரே என்றபடியாய் நான் கர்த்தரை நான் குறை சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்றபடியான ஒரு பழமொழி உண்டு. ஆமென். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்றபடியாய் நான் என்ன நினைக்கிறேன், நான் தூற்றுற போது காற்று வரணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்போ தூத்துறேனோ அப்போ எனக்கு காற்று வரணும். ஆமென். அது வராது. ஹல்லேலூயா. அது எப்போ அந்த வாய்ப்பு இருக்கிற போதே நான் அதை பயன்படுத்தி கொள்ளலைன்னா அந்த கதவு அடைக்கப்படும். பல நேரங்களில் நம்ம உலகத்தை குறித்தும் மற்ற காரியத்தை குறித்தும் நம்ம யோசிக்கிறதுலே நேரத்தை போக்குகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அங்கே போனால் எப்படி ஆகும், இது இப்படி ஆகுமா, அது அப்படி ஆகுமா, ஹல்லேலூயா என்றபடியாக பல காரியங்கள் நினைக்கிறோம். இன்னும் சில காரியத்தில் முடிவை நம்ம உடனே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ என்னை குறித்து நான் இப்போ என்ன பார்க்கணும், அப்ளிகேஷன் வாங்கிறதையாவது நான் முன்னாடி வாங்கியிருக்கணும். நான் சேர்றது சேராதது அடுத்த பிரச்சனை. நான் போட்டிருக்க எந்த கோர்ஸுக்கோ எனக்கு நான் விருப்பமான கோர்ஸுக்கு முதல்ல அப்ளிகேஷனையாவது வாங்கியிருக்கணும், நான் அப்ளிகேஷனையாவது போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் சேரும்போது பணம் கட்டும்போது என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஆமென். எக்ஸாமுக்கான ஒரு காரியம் வருகிற போது அது எப்படிப்பட்டதான காரியம்னாலும் நான் அதை எழுதுறதுக்கு என்னை தயார் பண்ணி நான் எழுதுறவனா இருக்கணும். நீ வேலைக்கு சேரல அது அடுத்த பிரச்சனை. வர்றபோது வேலையும் எனக்கு கிடைச்சது நான் போகலன்னு நீ சொன்னியா, அது அடுத்த பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆனால் வாய்ப்புக்கே நீ முயற்சியே பண்ணாமல் இருந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல என்றபடியாக சொல்லக்கூடாது. அது புத்தி இல்லாத கன்னிகையாக மாறி போகும். ஆமென். எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்யணுமோ அதை அதது காலத்தில் செய்யணும். ஆமென். அந்த காலத்தை விட்டுட்டு தேவன் எனக்கு செய்யல என்றபடியாய் நான் குறை சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். மூன்றாவது காரியம், பயம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. மத்தேயு 25 25-26 பாருங்க. மத்தேயு 25 25 26. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25-26 வசனம். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரைக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. ஆமென். இப்போ எஜமா ஒரு பணத்தை கொடுத்துட்டு போகிறார். இதை கொடுத்துட்டு போகிற போது அவன் என்ன சொல்கிறான், என்னோட எஜமா கொடுமைக்காரர், நான் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா என்னை என்ன பண்ணுவார்னு தெரியாது, ஆகவே நான் பயந்து நான் புதைத்து வச்சிருந்தேங்கிறான். ஹல்லேலூயா. பயந்து 27வது வசனத்தை படிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. அப்படியானால்
அப்படின்னா என்ன? அப்படியானால். நீ பயந்தது சரிதான். நான் வந்தால் திரும்பி அந்த பணத்தை கேட்பேன், கொடுக்கலன்னா நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறது சரிதான். அப்படியானால் இந்த பயத்தில் எடுக்கிற தீர்மானம் எப்படி இருக்கணும்? நீ புதைச்சி வச்சிருக்க கூடாது, இன்னொருத்தன்ட்ட கொடுத்து அதை ரெட்டிப்பாக்கி இருக்கணுங்கிறார். அப்படியானால் நீ பயந்தது சரிதான், அப்படியானால் நீ ஏன் புதைச்சி வைக்கிறேங்கிறார். நான் அந்த அப்படியானாலுங்கிற காரியத்தில் நான் பயத்தில் நான் புதைச்சி வைக்கிறவனா இருக்கிறேன். ஆனால் அதே பயத்தில் வேறொரு காரியத்தை செய்ய முடியும். அது என்ன காரியம்? நான் வட்டி கூட்டு அதை பெருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ பயம் என்ன எந்த பக்கம் கொண்டு போச்சு? ஹல்லேலூயா. அதை தான் அங்கே சொல்கிறார். அப்படியானால் நீ பயந்தது சரிதான், அப்படியானால் நீ என்ன பண்ணணும்? நீ வட்டிக்காரன்ட்ட கொடுத்து அதை ரெட்டிப்பால ஆக்கியிருக்கணும். நீ பயந்துக்கிட்டு புதைச்சி ஏன் போய் வச்ச? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த காரியத்தில் நம்ம மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ ஒரு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கோ இருக்கிற போது என்னுடைய பயமே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. எங்கள் செட்டில் எல்லாரும் படித்து வேலைக்கும் போனோம், கம்பெனியில் வேலையும் கிடச்சிது. ஆனால் வேலையில் கிடச்ச என்னுடைய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த நாள்லே உடனே ரிசைன் பண்ணிவிட்டு பாம்பே டெல்லின்னு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு என்ன பயம்? அங்கே ஹிந்தி பேசுவாங்க, நமக்கு ஹிந்தி தெரியாது, அங்கே போனால் எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ, நான் இடம் எப்படி இருக்குமோ, நம்ம தெரியாத ஒரு இடத்துல எப்படி போய் இருக்கிறது. அப்போ இங்கே ஒரு வேலை என்ன ஆசீர்வாதமாக அந்த ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஆமென். ஆனால் போனவனுங்கள் எல்லாம் என்ன பண்ணா? தைரியமாக போனவன்லாம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தான், நல்ல ஒரு உயர்வுக்கு வந்தான். ஹல்லேலூயா. பயங்கிறது எதை கொண்டு வருதுங்கிறத தான் பார்க்கணும். உன்னோட தேவன் ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு முன்னாடி கொண்டு வர்ற போது நீ பயந்த அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் இனத்தை விட்டு, நாட்டை விட்டு, குடும்ப இதை விட்டு வெளியே வான்னு அபிரகாமுக்கு சொல்கிற போது ஐயோ இன்னொரு இடத்துக்கு நான் எப்படி போவேன்? இவ்வளோ நாள் இந்த இடத்துல இருந்துட்டேன், என்னோட ஜனத்தை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு எப்படி நான் போவேன்னு அவன் பயந்துருந்தான்னா பின்னாடி ஒரு சீமானாக உயர்ந்திருக்க முடியாது. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தால் அந்த காரியம் நடக்காமல் போயிருக்கும். ஹல்லேலூயா. எப்போ காரியங்கள் என்ன நோக்கி தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற போது என்னுடைய பயமே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறுகிறது. ஆமென். அப்படி பயப்படாமல் இருக்கிறவனாக இருக்கணும். புலம்பல் 3:27 என்ன சொல்லுது பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தன் இளையம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயம்னா யங்ஸ்டருக்கு மட்டுமல்ல, நம்ம உடம்புல நமக்கு ஆவியில் எல்லாத்துலேயும் தெம்பு இருக்கிற போதே ஓரளவு கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு பலன் இருக்கிற போதே அது நல்லதாக முடியும். ஹல்லேலூயா. அது நல்லது. சுமக்க எனக்கு பலன் இருக்கிற போது, ஹல்லேலூயா, அது இள வயதுன்னு இல்லை, சுமக்க எனக்கு பலன் இருந்தாவே அது இள வயது தான். அது எந்த கஷ்டமாக இருக்கட்டும். ஆமென். அதை நான் சுமக்கிற போது அது நல்லதாக முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜார்க்கண்டுக்கு போயிருந்த போது நண்பர் சுவிசேஷ குழு வழியாக அங்கே பார்க்க போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் நண்பர் சுவிசேஷ குழுவிலேருந்து போனவங்களே 2-3 பேர்கிட்ட மிஷினரியாக போனவங்க இறந்துட்டாங்க. என்னன்னா அங்கே ஒரு விதமான கால்ரா நோய் வரும், அதுக்குலேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹல்லேலூயா. அந்த ஜார்க்கண்டில் 2-3 பேர் போய் மிஷினரியாக போனவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ யாருமே ஜார்க்கண்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. அப்போ ஒரு மிஷினரி இல்லை நான் போகிறேன் என்றபடியா அவர் போனார். ஹல்லேலூயா. அவர் ஊழியத்தினால அன்னைக்கு நடந்த முகாமில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே நடக்குது, எந்த வசதியும் இல்லை, ஏதோ காரோ இதோ எதுவுமே அங்கே வர முடியாது, ரோடு வசதி கூட இல்லை. ஆனால் குறைஞ்சது 20,000 பேர்கிட்ட அந்த இடத்துல கூடுனாங்க. ஹல்லேலூயா. அந்த ஒருத்தர் இப்போ இந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு அவர் பயந்து இருந்தா
அந்த ஜார்க்கண்டில் அந்த மலைப்பகுதியில் அவ்வளோ பேர் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்? அவன் அம்பை எய்கிற போது 3 அம்போட நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. உன்னுடைய முயற்சியை அதோடு நிற்கக்கூடாது, அது தொடரணும். தேவன் நிச்சயமாக விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் முன்னாடி போனவங்களை நான் பார்க்குற போது, நம்மளை பயமுடுத்துறதுக்காகவே நம்ம ஒரு காரியம் நம்மளை நோக்கி வர்ற போது நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க இப்படியாக தான் இருப்பாங்க. ஐயையோ அந்த ஏரியாவுக்கு போகாத, அங்கே போனால் இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும். ஹல்லேலூயா. நம்ம யோசிக்க வேண்டியது தேவனை நோக்கி தான் பார்க்கணும். ஆமென். தேவன் எனக்கு இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. தைரியமாக காலை எடுத்து வைக்கணும். ஆமென். பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், அது வசனத்தின்படியாய் மனுஷனுக்கு அது நல்லது. ஆமென். அதுதான், அதை நோக்கி தான் நம்ம பயணம் செய்கிறவர்களாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அறுப்பு காலம் வந்தது, கோடை காலம் வந்தது, எனக்கு ரட்சிப்பே இல்லை, தேவன் என்னை ஆசீர்வதிக்கலைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுவார், நம்ம முன்னாடி பார்த்த வசனத்தின்படி, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால், நான் வந்து சந்தித்தேன், ஒரு காரியத்தை உங்ககிட்ட கொண்டு வந்தேன், நீ அதை அறியாமல் போனபடியினால், ஆமென், நீ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக வர முடியாமல் போனது. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் பயம் நம்மளை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடாது. ஆமென். 4வது காரியம், இரக்கம் காட்ட வேண்டிய வாய்ப்பில் இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கணும். மத்தேயு 25:44-45 படிப்போம். மத்தேயு 25:44-45. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 44-45 வசனம். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். ஒருத்தர் நம்மள்கிட்ட உதவிக்குன்னு வருகிற போது நம்ம அந்த மனுஷனை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே அதை தான் பண்ணுறாங்க. நாங்கள் எப்போ நீங்கள் பசி இல்லாதவளாக இருக்கிறத பார்த்தோம், எப்போ நீங்கள் ஆடை இல்லாத இருந்ததை நமக்கு பார்த்தோன்னுங்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற பார்வை கர்த்தரை நம்ம பார்க்குறவங்களாக இருக்கணும். ஆமென். அது மனுஷனை பார்க்குறவங்களாக இருக்கக்கூடாது. வேதம் மத்தேயு 9:13 என்ன சொல்லுது? மத்தேயு 9:13. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பலி செலுத்தும்படியான காரியத்தில், கர்த்தருக்கு பலி செலுத்தணுங்கிற காரியத்தில் தான் முதன்மையாக இருக்கிறீங்க. ஆனால் இரக்கம் தான் எனக்கு முக்கியங்கிறார். ஹல்லேலூயா. அந்த குத்துவீராக கடந்தவனை லேவியர் போகிறாரு, ஆசாரியர் போகிறாரு, இவங்களுக்கெல்லாம் என்ன, பலி செலுத்தும்படிக்கான ஒரு காரியத்தை நோக்கி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. தேவனுக்கான காரியத்தில் பலி செலுத்தும்படிக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. யார்? லேவியரும் ஆசாரியரும். அங்கே குத்துயிராக கிடக்கிறான், ரோட்டில் கிடக்கிறான், அவனை காப்பாற்றும்படிக்கான காரியம் இல்லை. ஆமென். ஆனால் அந்த சமாரியன் அவனை தூக்கிட்டு போய் சத்திரத்தில் வச்சு அவனுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறான். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பார்வையில் பிரியமான காரியமாக மாறுகிறது. ஆமென். எந்த நேரத்தில் யாருக்கு ஒரு இரக்கத்தை காட்டணுமோ, கனிவை காட்டணுமோ, அதை நம்ம காட்டுகிறவர்களாக இருக்கணும். அந்த வாய்ப்பை நான் இழந்து போகக்கூடாது. அதை தான் இங்கே சொல்லுகிறோம். ஆமென். தேவனுக்கிட்ட அந்த ஒருத்தருக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்மளை வந்து பார்க்கிற போது அவருக்கு உதவி செய்யாமல் இருந்து நம்ம யோசிக்கிறவனாக இருந்தால், அந்த நிச்சயமாக எஸ்தரில் சொல்லப்பட்டபடி என்ன, இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் சகாயம் ரட்சிப்பு வேறு ஒரு இடத்திலிருந்து எழுப்பும். ஆமென். எஸ்தர் 4:14 சொல்லுது. அப்போ தேவன் நிச்சயமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உதவி செய்ய வந்து கொடுத்துடுவார். ஆனால் எனக்கு, நான் அவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இழந்து போகிறவனாக இருக்கிறேன். எபிரேயர் 13:2 என்ன சொல்லுது பாருங்க.
எபிரேயர் 13:2. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நீரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. ஆமென். காரியம் இதை எங்கே பார்க்கலாம்? இது ஆதியாகமம் 18 அபிரகாம்கிட்ட பார்க்கலாம். ஆதியாகமம் 18 2-5 வசனங்களில் என்ன சொல்லுது? 3 புருஷர்கள், 3 தூதர்கள்னு சொல்லல. ஆமென். 3 புருஷர்கள் அங்கு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் தூதர்கள். அந்த வசனம் என்ன சொல்லுது? 3 புருஷர்கள் வருகிறார்கள், அவர்களை அழைத்து இங்கே இளைப்பாருங்கள்னு சொல்லி அவங்களுக்கு கண்டுக்குட்டி அடுத்து இப்போ ஒரு விருந்தே பண்ணுறார் அபிரகாம். ஹல்லேலூயா. அங்கே காரிய பின்னாடி வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரில் 2 பேர் தூதர்கள், ஒருத்தர் கர்த்தர். நீங்கள் சரியாக அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஆமென். அப்போ இங்கே வேத வசனம் சொல்லப்படி அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரை உபசரித்தது உண்டுன்னு இதைத்தான் சொல்லுது. ஆமென். அப்போ நமக்கு எந்த நேரத்தில் யாருக்கு உதவி பண்ண வேண்டுமோ அந்த காரியங்கள் நமக்கு வருகிற போது நான் யோசிக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். நான் அதற்கு என்னால் முடிகிற போது, ஆமென், எனக்கு வாய்ப்பு இருக்கிற போது நான் அதை தள்ளிவிடுகிறவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் அதன் வழியாக தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க சாப்பிட்டது தான் அன்னைக்கு அபிரகாம கொடுத்த விருந்து. பின்னாடி அதே தூதர்கள் வந்து அவனுக்கு பிள்ளை பிறக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென். தேவன் அந்த காரியத்தை இன்னும் என்னைக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு திரும்பி வரும்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் நிச்சயமாக தேவன் அதை அந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். 5வது காரியம், விழித்திருக்க வேண்டிய நேரத்தை விட்டுடக்கூடாது. மத்தேயு 26:40-41. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்கணும். அதாவது ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அசதிகள் உண்டு தான். ஆமென். பல நெருக்கங்கள், வேலைகள் உண்டு தான். நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. போன வாரம்னு நினைக்கிறேன் நம்ம சிந்தனையில் என்ன எழுதணும், ஏதாவது ஞாபகம் இருக்கா? போன வார சிந்தனையில் என்ன எழுதணும்? யாரு? ஒரு நாளின் துவக்கத்தில் கர்த்தரை தேடாதவன் முடிவிலே கர்த்தரை தேடுபடியாக இருக்கும். இது புரிஞ்சுதா புரியலையா? ஒரு நாள் காலையில் நம்ம எழுந்த உடனே கர்த்தரை தேடாமல் இருந்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியில் கர்த்தருடைய பாதத்தில் போய் விழ வேண்டி வரும். அப்படிப்பட்ட அடி உழுவும். அப்போ இங்கே விழுத்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரம், ஜெபிக்க வேண்டிய காரியம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நைட்டு ட்ராவல் போகிறோம், நைட்டு கார் ஓட்டுறோம். நம்ம தான் கார் ஓட்டுறோம் அல்லது ஓட்டுறது ஒரு டிரைவராகவே இருக்கட்டுமே. அசதியில் ஒரு செகண்டு கண்ணை மூடினா என்ன ஆகும்? ஆமென். அவர் டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப அசதி ஆயிடுச்சு, டயர்ட் ஆகிட்டார். ஒரு செகண்டு கண்ணை மூடுனா என்ன ஆகும்? ஆமென். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ஜெபிக்கிற போது, ஜெபிக்க மறக்கிற போது சாத்தான் மேற்கொள்ளுகிறான். அதை தான் பழைய ஏற்பாடில் பார்க்குறோம். யோசுவா போர் செய்கிறான், மோசே ஜெபிக்கிறார். நல்ல அந்த ஒரு காரியம், அவன் கை இறங்குகிற போது, மோசையோட கை இறங்குகிற போது அங்கே அமலேக்கியர் எல்லாம் மேற்கொள்கிறார்கள். கையை தூக்குனா யோசுவா ஜெயிக்கிறான். இதை ஏன் எழுதியிருக்கு? ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அசதியாக இருந்தோமானா சத்துரு அவன் அந்த நம்ம வாழ்க்கையில் என்ன காரியத்தை சாதிக்கணுமோ அவன் சாதிச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அதோட விளைவை வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆமென். விளைவுங்கிறது எந்த விதத்தில் இருக்குன்னே சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நம்ம அந்த ஜெபிக்கிற காரியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும்.
நம்ம காலங்கள் போயிடுச்சு என்றபடியாக நம்ம இருக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு எனக்கு என்ன நேரம் கொடுத்துருக்கா, ஆமென், இந்த நேரத்தை நான் பயன்படுத்துகிறவனாக இருக்கணும், நான் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. யோபுலையும் நம்ம பார்க்குறோம், அவனுக்காக ஜெபிக்கல, நம்பருக்காக ஜெபிக்க போது அவன் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். ஏன் ரெட்டத்தனைன்னு கொடுக்குது? உனக்கு ஜெபிச்சுன்னா 1 தான், மற்றவங்களுக்கு ஜெபிச்சுன்னா 2. அதிகப்படியாக ஆசீர்வாதம் வேணும்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுல அதிக நேரத்தை செலவு பண்ணணும். ஆமென். நீ காலத்தை நேரத்தை விட்டு விடுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். ஆமாம், அபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறார்? 40 பேர் இருந்தா, 30 பேர் இருந்தா, 10 பேர் இருந்தா, அவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆமென். நம்ம அதை விட்டு விடாதவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 21:36 படிப்போம். லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில சம்பவிக்க போகுது. அந்த காரியத்தை நீ வந்த பிறகு லவலோன்னு அடிச்சு பிரயோஜனமே இல்லை. நான் அதை தான் சொல்றேனே, இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் நான் அன்னைக்கு ஒரு மணி நேரத்தை செலவு பண்ணியிருந்தேன்னா, அல்லது ஒரு 5 நிமிஷத்தை ஆண்டவர் பாதத்தில் ஜெபித்திருந்தேன்னா நிச்சயமாக இந்த காரியம் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. திறப்பின் வாசலிலே சுவரை அடைக்கத்தக்கதாக ஜெபிக்கிற ஒருவனையும் நான் காணேங்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தரையுமே நான் பார்க்க முடியல. ஆமென். நான் இன்னைக்கு அந்த ஜெபிக்கிற காரியத்தில் நான் இருக்கிற போது தான் இது எந்த அளவுக்கு அப்படின்னா, நீ பாஸ் பண்ணுறதுக்கு 35 மார்க் வாங்கணும்னா 34 வாங்கினாலும் ஃபெயில் தான். அப்படின்னா என்ன? நீ 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னா 50 நிமிஷம் ஜெபிச்சாலும் அது ஒன்றும் இல்லை தான். ஹல்லேலூயா. நான் டயத்தை பற்றி பேசவே இல்லை. தேவன் அந்த காரியத்துக்கு எவ்வளவு நேரத்தை வச்சிருக்கிறார், எப்படி ஜெபிக்கணுங்கிறத வச்சிருக்கிறாரோ அதை பற்றி நான் பேசுகிறேன். டயத்தை மீன் பண்ணி பேசலை. டயத்துக்காக நீங்கள் அந்த 1 மணி நேரம்னு இருந்தால் அது ஒரு 1/2 மணி நேரமாக இருக்கலாம், அல்லது 3 மணி நேரமாக இருக்கலாம். ஆனால் நீ பாஸ் பண்ணுறதுக்கான 1 மார்க்கு குறைஞ்சாலும் நீ ஃபெயிலு தாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமென். அந்த காரியம் உனக்கு வர்ற காரியம் பிரச்சனை எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு நீ முட்டி போட தெரிஞ்சிருக்கணும். ஆமென். எந்த அளவுக்கு தேவன் இருதயத்தில் பாரத்தை வைக்கிறாரோ, அபிரகாமுக்கு அந்த பாரத்தை வச்சதுனால அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் 40, 30, 10 இன்னைக்கு தேவன் இருதயத்தில் எந்த அளவுக்கு பாரத்தை வைக்கிறாரோ அந்த பாரம் தீர்ற வரையிலும் ஜெபிக்கணும். ஆமென். அன்னாள் ஜெபித்த போது அவள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு வேண்டிய காரியத்துக்காக அழுது ஜெபிச்சா, துக்கமெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒரு சமாதானம் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன? தேவன் என் ஜெபத்தை கேட்டார்னு விசுவாசத்தோடு எந்திரிச்சு போகிறான். ஹல்லேலூயா. இதுதான் ஜெபிக்கிறதோட காரியம். ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற போது அந்த காரியத்தில் ஒரு முழு சமாதானம் வர்ற வரையிலும் விடக்கூடாது. யாக்கோப்பு அப்படித்தான் ஜெபிச்சான், விடாதபடி ஜெபிச்சான், ராத்திரி முழுசு ஜெபிச்சான், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ற வரையிலும் ஜெபிச்சான். ஆமென். அந்த காரியத்தில் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிட்டார்னு தேவ ஆவியானவர் நம்ம நிரப்புற வரையிலும் அந்த காரியத்தை விட்டு நவரக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஜெபம். ஆமென். அப்ப நம்ம காலத்தை நேரத்தை விட்டு தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார், இது வழியாக தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும் அல்லது தடைகள் நீங்கும்னா நான் அதை இழந்து போகிறவனா இருந்துட்டு காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குதே,
என் வாழ்க்கையில் இன்னும் ஒன்றுமே நடக்கலையே என்று நான் கர்த்தரை குறை சொல்கிறவனாக இருக்கக்கூடாது. ஆமென். 1 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்லுது? இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்றபடியாக எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரியாக இருக்க கடவன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே நீ ஏமாந்து போகாதன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் நான் மிக மிக கவனமாக இருக்கணும். 6வது காரியம், தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. லூக்கா 7:30 படிப்போம். லூக்கா 7:30. லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிற போது தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். நீ இப்படி இப்படி செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் என்றபடியாய் அந்த ஆலோசனை நமக்கு வருகிற போது நமக்கே கேடு உண்டாகும்படிக்காய் தேவனுடைய ஆலோசனையை நான் தள்ளிவிடுகிறவனாக இருக்கக்கூடாது. ஏன் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடுகிறவனாக இருக்கிறேன்? அங்கே பரிசேயருக்கு என்னன்னா பாரம்பரியத்தை பார்க்குறாங்க. இவ்வளவு நாள் இப்படியெல்லாம் நடந்தது. ஆமென். இது நாள் வரை அபிரகாம் சொல்ல, மோசே சொல்ல ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி இந்த யோவான் வந்து ஞானஸ்தானம் எடுன்னு சொல்கிறாரு என்றபடியா பாரம்பரியத்தை பார்க்கிறவராக இருக்கிறார்கள். ஆமென். இங்கே வேதம் என்ன சொல்லுது? நீ பாரம்பரியத்தை பார்த்து தேவன் வைத்திருக்கிற ஆலோசனையை, வரப்போற கேடுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் தேவன் வைத்திருக்கிற ஆலோசனையை நீ தள்ளிவிட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இப்போ இது ஞானஸ்தானத்துக்கு மாத்திரம் அல்ல. ஒருவேளை தேவன் அந்த இடத்துல கேடுகளை பிரச்சனைகளை வர செய்யும்படியான ஒரு காரியம் இருக்குமானா, ஆமென், அங்கே யோசேப்பு மரியாள் வந்து நிறைய கர்ப்பிணியாக இருக்கிற போதும் தானே அவர்களுக்கு பெத்லகேமுக்கு போகிறவங்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் மீண்டுமாய் திரும்புகிற போதும் தேவன் அவர்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நசரேயன் என்று அழைக்கப்பட்டார் என்றபடியா அந்த இடத்துக்கு போகிற காரியத்தை பார்க்குறோம். எப்ப இவங்க இந்த இடத்துலேருந்து போனபடியினாலே வரப்போற கேடுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் இவங்க போன பிறகு அங்கே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் தானே அவன் கொன்று போடுகிறான் பார்வோன். ஹல்லேலூயா. இப்போ தேவனுக்கான காரியத்தில் இவங்க அந்த இடத்த விட்டு நகராமல் இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு இருப்பாங்க. ஆமென். நான் இவ்வளோ நாள் இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு, இதை தூக்கிக்கிட்டு எங்கே போகிறது என்றபடியாகவோ மற்ற வேற காரியத்தை பார்த்தோ இவங்க பயந்து இருந்திருப்பார்களே, ஆனால் அங்கே அது நடந்திருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துருக்க முடியாது. தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டாருங்கிற காரியம்தான் நடக்கும். அப்போ இன்னைக்கு என்ன, எனக்கு தேவனுடைய ஆலோசனை எங்கிருந்து வருகிறதோ, இது தேவனுடைய ஆலோசனைன்னு எனக்கு தெரியுமானா என் வாழ்க்கையில் என்னுடைய காரியத்துக்கு தேவன் ஒரு ஆலோசனை சொல்லுகிற போது நான் பயத்தினாலோ சுற்றுமட்டத்தை பார்த்தோ பாரம்பரியத்தினாலேயோ நான் அதை தள்ளிவிடுகிறவனாக இருப்பேனே, ஆனால் அது எனக்கே கேடுண்டாகிற ஒரு காரியமாக மாறி போகும். ஆமென். அப்போ தேவனுடைய ஆலோசனை நான் தள்ளிவிடாது இருக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அபிரகாம் இது மோசேக்கு சொல்லுகிற போது மோசேக்கு முச்சடியில் கர்த்தர் தரிசனமாகிறார். நீ எகிப்துக்கு போய் என் ஜனெல்லாம் கஷ்டப்படுது, அவங்களெல்லாம் விடுதலை ஆக்கணும் என்றபடியாக சொல்லுகிற போது அங்கேருந்து பயந்து தான் ஓடி வந்தவர். ஹல்லேலூயா. அங்கே போனால் என்னை அங்கே இருந்தால் கொன்னுடுவாங்கன்னு சொல்லி தான் ஓடி வந்தவர். இப்போ திருப்பியும் அந்த அரண்மனைக்கு போய் அந்த பார்வோனுக்கு முன்னாக நிற்கணும்னா அவன் சும்மா விடுவானா? ஹல்லேலூயா. அப்பயாவது தனியாக ஓடி வந்தார். இப்போ குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு போகணும், மனைவியும் கூட்டிகிட்டு போகணும், 2 பையனுங்க இருக்கிறானுங்க, இவனுங்களையும் கூட்டிக்கிட்டு போகணும். ஹல்லேலூயா. அங்கே கூட்டிகிட்டு போனால் அவன் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாலும் ஆக்கலாம். ஆமென். ஆனால் அந்த பயம், அந்த காரியத்தில் தேவன் கொடுத்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்பட்டபடியினால, இந்த மோசே ஒருவன் கீழ்ப்பட்டபடியினால குறைஞ்சது 20 லட்சம் இஸ்ரவேலர் தானே அந்த இடத்துலேருந்து விடுதலை ஆனார்கள்.
ஆமென். தேவனுடைய ஆலோசனை அவர் தள்ளிவிடாதபடி தைரியமாக குடும்பத்தோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற போது நான் அதுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். சுத்துமுத்து பார்க்க கூடாது. இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா என்ன ஆகுமோன்னு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை. ஆமென். அவருக்கு தேவன் கொடுத்திருப்பாரானா அதுக்கான தேவைகளை எல்லாம் சந்திப்பார், அதுக்கான காரியத்தை எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. அவன் பார்வோன் பெரிய ராஜாவா இருந்தான். அவன் நினைச்சா ஒரே நிமிஷத்துல மோசே போய் முன்னாடி நிற்கிறப்ப கண்ட துண்டமா வெட்ட முடியும். ஆனா வெட்டவே இல்லையே. தேவன் மோசையோடு இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் மோசையோடு இருந்தபடினாலே அவன் எத்தனை தடவை தைரியமா பேசுறான். ஆமென். நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு மோசையை பேசுகிற போது இவன் என்ன இப்படியே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இவனை உடனே வந்து கண்ட துண்டமாக வெட்டுங்கன்னு ஆர்டர் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் ராஜாவுக்கு. அந்த நாள் ராஜாலாம் அப்பா அம்மான்னு பார்க்க மாட்டான், சகோதரன்னு பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவனுங்க அவனுங்கெல்லாம். ஆனால் ஒரு முறை கூட மோசே மேலே கை வைக்கல. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி அந்த இடத்துல போனபடினாலே. ஆமென். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம நகர்ந்தோம்னா தேவன் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென். அப்ப தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடாது இருக்கணும். இதை தான் நம்ம முன்னாடி இன்னொரு வசனத்தை பார்த்தோம். லூக்கா 19:42-43. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42-43 வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆமென். இதை எதை குறித்து பேசுறார்? 41 படிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 வசனம். அவர் சமயமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஆமென். அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அப்ப அவர் சொல்ற காரியம்தான், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால். ஆமென். அப்படித்தானே? அறிந்திருந்தாயானால். ஹல்லேலூயா. இந்த எருசலேம் நகரம் ஒன்றுமில்லாமல் போகுது. இன்னைக்கு ஆனால் சமாதானமாக இருக்கு. இந்த சிட்டி என்னாச்சு? இப்போ ஒரு சமாதானமாக இருக்கு. இந்த சமாதானமான நேரத்திலேயாவது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், வரப்போகிற காரியம் ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரப்போகுது, அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்க. ஹல்லேலூயா. அப்படி நீ தயார்படுத்தலை அப்படின்னா இந்த நகரம் அழிய போகிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். 43வது வசனம். ஆமென். தேவன் உன்னை இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு சமாதானத்தை சிட்டியில் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கே நீ என்ன பண்ணணும்? நீ ஆண்டவரிடத்துல பாதத்தில் அமர்கிற காரியத்தை நீ செய்யணும். ஆமென். வரப்போகிற கேடுக்கு தப்பிக்கும்படிக்கான காரியத்தை இன்னைக்கே நீ செய்ய. அப்படி செய்யாமல் போனீன்னா ஆமென், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போயிட்ட. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு கொடுத்துருக்க சந்தர்ப்பத்தை நீ இழந்து போயிட்ட. ஹல்லேலூயா. அப்போ பாடுகள் வரத்தான் செய்யும். அந்த ஆலயம் கல்லின் மேல் கல் இல்லாதபடி வந்து இடிச்சு போடுறாங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு அந்த நாளில் அவங்க மனம் திரும்பி இருப்பார்களே ஆனால் நினிவே போல காப்பாற்றப்பட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. நினிவேக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே ராஜாவிலேருந்து ஆடு மாடுலேருந்து எல்லாமே உபாசம் இருக்குதான். ஆமென். தேவன் அதை மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அதை தான் இங்கேயும் சொல்றார், உனக்கு இந்த நாள் கிடைச்சிருக்கு, இப்பயாவது நீ மனம் திரும்பு. ஹல்லேலூயா. இந்த காலத்தை விட்டு விடாத. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ புரிஞ்சுக்க. ஆமென். தேவன் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவாக இருக்கிற போது கர்த்தரை தேடுகிற காரியத்தில் நம்ம குறைவுபடக்கூடாது. ஆமென். நாம் ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் கொடுக்கிற ஆலோசனை, அந்த ஆலோசனை கொடுக்கிற நேரம் ஒரு சமாதானமாக இருக்கலாம். ஆனால் வரப்போகிற காரியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென்.
அப்போ அந்த ஆலோசனைக்கு பரவாயில்ல, இப்போ இருக்கிறது போதும், இப்போ தான் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குதே, என்ன ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வர்றார், நான் இங்கே போகணுமா அங்கே போகணுமா, இந்த காரியத்தை செய்யணுமா, நான் இப்போ இருக்கிறபடியே இருந்துட்டா போதும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கோ வரப்போகிற காரியம் தெரியும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த வரப்போகிற காரியத்தை பயப்படாதபடிக்கு, தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடாதபடிக்கு நான் செயல்பட்டாதான் வரப்போகிற பிரச்சனையிலிருந்து காரியத்திலிருந்து நான் தப்புவிக்கவே முடியும். ஆமென். அந்த நாளில் நம்ம கர்த்தர்கிட்ட கதறி பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் அப்படிம்பார். ஆமென். நான் என்னைக்கு யார் வழியாக எப்படியா ஆலோசனை உன்னோடு வந்து உன்னை சந்திக்கும்படியான காரியத்தை வச்சேனோ, நீ அதை அறியாமல் போயிட்ட, அதை புரிஞ்சிக்காமல் போயிட்ட. ஹல்லேலூயா. அதனால் இந்த பாடுகளுக்குள்ளே நீ போய் தான் ஆகணும்பார். ஆமென். அவன் இந்த நாளில் தேவன் நமக்கு காலங்கள் போய்கிட்டே இருக்கு, நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்னு சொல்லக்கூடாது. அறுப்பு காலம் சென்றது, கோழை காலம் முடிந்தது, நானோ ரட்சிக்கப்படவில்லை என்றபடியா தேவன் ஏதோ ஒரு வகையில் ஏதோ விதத்தில் நமக்கு தேவன் நம்மளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அதில் ஒருவேளை என்னுடைய முதல் காரியம் என்ன, முழு முயற்சி இல்லாமதுனால அதை இழந்து போகிறவனாக இருக்கலாம், அல்லது புத்தி இல்லாத கன்னியை போல கதவு அடைக்கப்பட்ட பிறகு போய் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் எந்த நாளோ எந்த காலத்தில் அதை நான் செய்கிறவனாக இருக்கணும். அடுத்தது மூணாவது காரியம் பயம். எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ எப்படி போகுதுங்கிற ஒரு பயத்தினால நான் அந்த தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகிறவனாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டிய நேரத்தில் இரக்கம் காட்டுகிறவனாக இருக்கணும். ஒருவேளை தேவன் அதன் வழியாக பின்பாக நம்மளை ஆசீர்வதிக்கலாம். ஆமென். ஐந்தாவது காரியம் விழித்திருக்க வேண்டிய, விழித்துங்கு இருக்கிறதுங்கிறது ஜெபத்துக்காக மட்டுமல்ல, அலர்ட்னஸ். ஹல்லேலூயா. அந்த காரியம் வருகிற போது ஆமென், நான் சந்தேகப்படாதபடி, மற்றவங்க அந்த காரியத்தை பிடித்து கொள்ளாதபடி, எனக்கு இருக்கிற வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போயிடலாம். ஆமென். எஸ்எஸ்ல சொன்னப்பட்டபடியா ஆமென், இப்பொழுது நீ செய்யலைன்னா வேறொருத்தர் வழியாக அந்த காரியம் நடக்கத்தான் போகுது அப்படிங்கிறான். ஆமென். அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை வேறொருத்தருக்கு போகும். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ஒரு அலர்ட்னஸ் இருந்து நமக்கு தேவன் என்ன கொடுக்குறாரோ அதை பிடித்து கொள்ள கவனமாக இருக்கணும். கடைசியாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. தேவன் ஒரு ஆலோசனையாக யார் வழியாகவோ எப்படியோ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றபடியாய் ஒரு ஆலோசனை என்னை நோக்கி வருகிற போது நான் தயக்கம் காட்டுகிறவனாக இல்லாது இருக்கிற போது தான் இது முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு காட்டும் பாதையிலே முழு முயற்சியாக ஆண்டவரே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று இருக்கிறபடினாலே என்னுடைய கிரியை முழுமையாக இருக்கத்தக்கதான விசுவாசத்தை என்னில் வர்த்திக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதை தன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனே, எங்களுடைய அந்த காரியத்துக்கான காலத்தை நேரத்தை அறிந்து கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பாக அதை சுதந்திரித்து கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பயமோ மற்ற காரியங்களோ ஆண்டவரே இதற்கு எங்களுக்கு தடையாக இல்லாதபடி பயத்தின் ஆவியை அல்ல, தைரியத்தின் ஆவியை எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ, யாருக்கு இரக்கத்தை காட்ட விரும்புகிறீரோ அவர்களை இந்த நாளிலே எங்களுக்கு காண்பிப்பீராக. அவர்களுக்கு இரக்கத்தை காட்டும்படியான கிருபையும் ஆண்டவரே அதற்கான பலனையும் ஞானத்தையும் தேவையும் சந்திக்க வேண்டுமாகவும் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற காரியத்திலே நாங்கள் விழித்திருந்து அதை பற்றி கொள்ள, ஜெபித்திருந்து அதை பற்றி கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாகவும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதற்கு கீழ்ப்படிய தேவன் தாமே உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் மெய்ப்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.